பொதுவாக வந்து மொழி பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் நீண்ட காலமாக நம்முடைய தமிழ்நாடு உட்பட பல்வேறு மாநிலங்களில் அந்த மாநில மொழியோடு சேர்ந்து இன்னொரு மொழி அப்படிங்கிற அடிப்படையில் ஆங்கில மொழி என்பது கட்டாய பாடமாக இருமொழி கொள்கைங்கிறது இன்றைக்கு அமுலில் இருக்குது. இப்போ என்னென்னா நம்முடைய மத்திய அரசாங்கம் இப்போ புதிய கல்விக் கொள்கைங்கிற பேரில் கொண்டு வருகிற போது இந்த ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய இந்த 2 மொழிக்கு மேலே ஹிந்தி மொழியை கட்டாயமாக திணிக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ அது என்னென்னா நம்ம ஏற்கனவே நம்முடைய மாணவர்களுக்கு நம்முடைய கல்விக்கு அதனுடைய கல்வி தேவைகளுக்காக நம்ம மாணவர்கள் போகிறப்ப மொழி 3வது மொழிங்கிறத கொண்டு வருவதுங்கிறது அவங்களுடைய கல்வி சுமையை தான் அதிகரிக்குமே தவிர விருப்ப அடிப்படையில் ஒரு மாணவர் எந்த மொழியை வேணாலும் இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய எந்த மொழியும் அல்லது அந்நிய நாட்டு மொழியை கூட நம்ம படிக்கிறது ஒன்றும் தவறு கிடையாது. அப்படி ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் மத்திய அரசாங்கம் இந்தி மொழியை கட்டாயமாக கொண்டு வர வேண்டும் என்று புதிய கல்விக் கொள்கை கொண்டு வர்றாங்க. எந்த மொழியையும் திணிக்கக்கூடாதுங்கிறது தான் நம்ம மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிலைப்பாடு. அது அவங்க விருப்பமாக இருக்கணும். ஒவ்வொரு மாநிலமும் அவங்க தாய்மொழியோடு எந்த மொழி என்பதை அந்த மாநில அரசுகள் தீர்மானிச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் அதில் அந்த கொள்கை தான் இது வரைக்கும் நடைமுறையில் இருக்குது. அந்த கொள்கையை தொடர வேண்டும் என்று தான் நாங்கள் நினைக்கிறோம். இன்றைக்கு மத்திய அரசு நிதியை கொடுக்க மறுப்பதற்கு எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களை அவங்க நசுக்குவதற்கு இது மாதிரியான சொத்தை காரணங்களை சொல்லி இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நம்ம சமக்கிர சிக்ஷா நிதி 2152 கோடி ரூபாயை தர மறுக்கிறாங்க. இயற்கை இடர்பாடுகளால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு பல்வேறு மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கீடு பண்ணுறப்போ கூட இங்கே கொடுக்க மறுக்கிறாங்க. அதே மாதிரி கேரள மாநிலத்தில் வயநாட்டில் ஒரு மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு. கேரள மாநிலத்தில் எதிர்க்கட்சி ஆளுதுங்கிறதுக்காக அங்கே அந்த நிலச்சரிவுக்கு நிவாரணம் கொடுக்கல. ஆகவே பிஜேபி அரசு இந்திய மக்களை பொதுவாக பார்க்காமல் எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு சுண்ணாம்பும் இவங்களை ஆதரிக்கக்கூடிய மாநிலங்களுக்கு என்னுடைய கண்ணில் வெண்ணையும் வைக்கக்கூடிய ஒரு அரசாக பாஜகவினுடைய அரசு இருக்குது. ஆகவே இது இந்த இருமொழி என்பது தான் நடைமுறையில் இருக்குது. மும்மொழி கொள்கை என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது தான் எங்களுடைய நிலைப்பாடு. வணக்கம். தமிழ் பவர் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.